அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நம்முடைய முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஆளுமைகள், அதாவது முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஆளுமைகளை எப்படிலாம் குறைச்சி மதிப்பிடலாம், அவங்க மேலே எந்தெந்த வீண் பழிகளை சுமர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையே தொடர்ந்து இந்த தென்னாடு மீடியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்காரன் அவன் சமூகத்தை பெருமைப்படுத்திக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் மற்றொரு சமூகத்தை இழிவாப்படுத்தணும். இவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் மதுரையில் ஒரு தேவமாறு ஒரு அமைச்சராக இருக்கிறாங்களே, அதுவும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் இவங்க சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் அமைச்சராக இருக்காங்களே, அது ஒரு ஜீரணிக்க முடியாமல் நீ அப்படி நினைக்கிற அப்படின்னா அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீ செய்யணும். அதை விட்டுட்டு ஒரு சமூகத்தில் போய் இவர் தேவமாறு, இவர் இந்த சமூகத்துக்குலாம் இவர் இடைஞ்சல் பண்ணுதாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது உண்மையிலேயே அது தவறான செயல். இப்போ எங்கேயாச்சும் இவனோட பல்லர் சமூகம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே அதுக்கு காரணம் இந்த அமைச்சர் மூர்த்தி தான் காரணம். இப்போ சின்ன உடைப்பு பிரச்சனைலாம் அது அரசு கையகப்படுத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் மூர்த்தி அப்படிங்கிற பேச்சுக்கு வந்துட்டான். எவனுக்கும் குழந்தை பிறக்கலனாலும் அதுக்கும் காரணம் மூர்த்தின்றான் இவன். தயவு செஞ்சு சொல்லிட்டேன், இது போன்ற செயல்களில் ஈடுபடாதாங்க. இவர் தேவமாறு அப்படிங்கிறதுக்காக தான் நீ ஈடுபட்டுக்கிட்டு இருக்க. ஏன் அப்போ எங்களுக்கு தெரியாதா? இப்போ நீ இந்த தனித்தொகுதின்னு ஒன்று இருக்க போய் தான் நீ தைரியமாக பேசுகிற. ஏன்னா தனித்தொகுதியில் ஏடிஎம்கேல நுப்பாட்டினாலும் சரி, டிஎம்கேல நுப்பாட்டினாலும் சரி, உன் சமூகத்தை சேர்ந்தவனை தான் நுப்பாட்ட போகிறான். நான் அங்கே நிற்க முடியுமா? ஏன்னா நான் தேவமாறு அந்த இடத்துல வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினச்சாலும் கூட, என் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட நான் நிற்க முடியாது. ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் வெற்றி பெற முடியும், அவனும் நிற்க முடியாது. ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வெற்றி பெற முடியும், அவனும் அங்கே நிற்க முடியாது. ஏன்னா அவன் உனக்கு மட்டும்தான் ஒதுக்கிட்டான். அந்த தைரியத்தில் இவன் திமுகவில் உள்ள தேவமாறு, ஏடிஎம்கேல உள்ள தேவமாரை எப்படி நம்ம குறைச்சி மதிப்பிடலாம், அந்த சமூகத்திற்கு எதிராக இந்த தேவமாரை எப்படி திருப்பி விடலாம், இவங்களை வெற்றி பெற விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தொடர்ந்து பதிவு விட்டுக்கிட்டு வரான். இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இந்த தனித்தொகுதியை மீட்டெடுக்கணும். இந்த தனித்தொகுதியை மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பயம் வரும். ஐயோ, அங்கே உள்ள தேவமார் நமக்கு ஓட்டு போட மாட்டான், அப்போ நம்ம அவங்கள இலக்காரமாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். தனித்தொகுதியை மீட்டெடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க.